அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மீன். இன்ஷா அல்லாஹ் அன்னகுல் வாலிகளை செகண்ட் பார்ட்டில் மாலியான ஃபேலில் மப்னியான நிலைமைகள் அப்படின்னு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, மாலியான ஃபேல் ஃபத்தகின் மீது மப்னி, ஃபத்தகின் மீது மப்னின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்படி தானே? தரப, ஃபாயில, அலிம, ஃபதஹ, நசர, லாயிப, சஜத, ஹசுன, கரும அப்படின்னு எல்லாமே பாருங்கள் ஃபத்தகின் மீது மப்னியாக இருக்கும். மா நுழைஞ்சாலும் மா நசர, மா லைப, மா சஜத, மா கரும, மா பசர அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இதே இது மஜ்ஹூலில் இருந்தாலும் நுசிர, லொய்ப, ஹுசில, லொய்ப, அப்புறம் சுமியா, குசீர இப்படி தான் நம்ம சொன்னாலும் லாஸ்ட்டில் ஃபத்தகின் மீது மப்னியாகவும் அதுவும் இருக்க தான் செய்யும். இதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, மாலியான ஃபேலுடைய மப்னியான நிலைமைகள் எது எதன் மீதுலாம் அது எப்போ மப்னியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அஹ்வாலு நிலைமைகள் பினாவுல் ஃபேலில் மாலி, மாலியான ஃபேலில் பினாவுடைய நிலைமைகள். அல் அம்சிலத்து உதாரணங்கள். இஸ்தத்தல் பர்து, இஸ்தத்த கடுமையானது, பர்து குளிர் கடுமையானது. சாரல் ஒபாரு புழுதி, புழுதி பறந்தது. நசலல் மத்தரு மலை இறங்கியது. அல் அவுலாது பிள்ளைகள், அழிபு விளையாடினார்கள். அரிஜாலு மனிதர்கள், சாஃபரு பயணம் செய்தார்கள். அல் உம்மாலு வேலையாட்கள், தழிபு களைப்படைந்தார்கள். ஃபதஹ்து நான் திறந்தேன், பாப வாசலை நான் திறந்தேன். லக்கஃப்து குரத்த பந்தை வேகமாக நான் பிடித்து கொண்டேன். அகது ஜாய்சத்தன் பரிசை நான் வாங்கினேன். சதக்த நீ உண்மை சொன்னாய், ஃபி கௌலிக்க உன்னுடைய வார்த்தையில் நீ உண்மை சொன்னாய். அதல்த ஃபி ஹுக்குமிக்க உன்னுடைய தீர்ப்பில் நீ நீதி வழங்கினாய். அஹ்சன்த இளன்னாசி மக்களின் பக்கம் நீ உபகாரம் செய்தாய். அல் பனாத்து பெண்கள், தஅல்லம்ன கற்றுக்கொண்டார்கள், ஹியாக்கத்த கூடை பின்னுதலை. அல் உம்முஹாத்து தாய்மார்கள், அதாம்ன உணவு கொடுத்தார்கள், அவுலாதகுன் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு. அல் ஃபத்தையாத்து இளம்பெண்கள், ரத்தப்ன வரிசைப்படுத்தினார்கள், மாஇதத்த உணவு தட்டை. ஹரஜின நாங்கள் வெளியேறினோம், இலல் குக்குலி வயலின் பக்கம். இஸ் தன் சக்கனா நாங்கள் சுவாசித்தோம், ஹவா காற்றை, நக்கிய தூய்மையான காற்றை நாங்கள் சுவாசித்தோம். கதஃப்னா நாங்கள் பறித்தோம், அஸ்கார பூக்களை நாங்கள் பறித்தோம். சரிங்களா? இப்போ இங்கே கவனிச்சுக்கோங்க. அது சுலாசி முஜரத்தாக இருந்தாலும் சரி, துலாசி மசீஃபிகாக இருந்தாலும் சரி, இல்லத்துடைய எப்படியாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டு எப்படி இருக்குது? இஸ்தத்த, சார, நசல ஃபத்தகின் மீதும் அப்படியா இருக்குது. பன்மையில் எப்படி இருக்குது? லஇபு பே எப்படி இருக்குது? ரே எப்படி இருக்குது? இங்கே பே எப்படி இருக்குது? லம்மின் மீதும் அப்படியா இருக்குது. பன்மையில், ஆண்பால் பன்மையில் அப்படி தானே. இங்கே முத்த கல்லீமில் அந்த தூ என்ற லமீர் சேரும்போது எப்படி இருக்குது? ஃபத்தஹ், லக்கஃப், அகத் சுக்குனின் மீதும் அப்படியாக இருக்குது. அப்படி தானே. அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படி தான். பெண்பாலுடைய நூன் சேரும்போதும் இங்கேயும் நான் என்ற லமீர் சேரும்போது அப்படி தான் இருக்குது. இதை தான் இங்கே என்ன செய்கிறாங்க? விளக்கி சொல்லுவாங்க. சரிங்களா? அதை நம்ம பார்ப்போம். அல் பாசு ஆய்வு. இதா நலர்னா நாம் ஆய்வு செய்தால், ஃபி அம்சிலத்தி முத்த கத்திமத்தி முந்தைய உதாரணங்களில் நாம் பார்த்தால் அப்படின்னா கவனித்து பார்க்குறது. ஆய்வு செய்தான்ட்டேன்னா பாசனாங்கிறது அந்த ஞாபகம் ஃபஸ்ட்டு பாட் கித்தாபு. இதான் நலர்னா நாம் கவனித்தால், ஃபி அம்சிலத்து முத்த கத்திமத்தி முந்தைய உதாரணங்களை நாம் கவனித்தால், ராயினா நாம் பார்ப்போம், அன்னக்குள்ள மிசாலின் ஒவ்வொரு உதாரணங்களில் நிச்சயமாக நாம் பார்ப்போம், ஃபீகா அதில் உள்ள ஒவ்வொரு உதாரணங்களையும் நாம் பார்ப்போம். எப்படி இருக்கும்? எஸ் தமிழ் உள்ளடக்கி இருக்கும். அலா ஃபாலின் மாலின் மாலியான ஃபாலின் மீது உள்ளடக்கி இருக்கும். சரிங்களா? பொதிந்து இருக்கும்னா என்னது? பொட்டலம் எப்படி போட்டிருப்பாங்க? இப்படி போட்டு வேர்க்கடலை பொட்டலம் அதெல்லாம் எப்படி போட்டு பொதிஞ்சு போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த பொருள் இருக்கும். அதான் சொல்கிறேன், உள்ளடக்கி இருக்கும்ண்டு. வக்கதினும் திட்டமாக அரஃப்னா நாம் அறிந்து விட்டோம். பி தர்சின் சாபிகின் முந்தைய பாடத்திலே நாம் அறிந்து விட்டோம். மப்னியான நிலைமைகளை பற்றி ஆல்ரெடி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மாலியான ஃபேல் மப்னிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிதானே? அதான் முந்தைய பாடத்தில் திட்டமாக நாம் அறிந்து விட்டோம். அன்னல் அஃபாலல் மாலியத்தை
நிச்சயமாக மாலியான ஃபேலை முந்தைய பாடத்திலே திட்டமாக நாம் அறிந்து விட்டோம். ஏன்னா குல்லுகாவை அனைத்துமே மபுனியத்துன் மபுனி தான். ஃபல் அஃபாலு எனவே ஃபேல்களாகிறது அல்லத்தி அப்படிப்பட்ட ஃபேல்களாகிறது. ஃபிக அதிக அம்சிலத்தி இந்த உதாரணத்தில் உள்ள அப்படிப்பட்ட ஃபேல்களாகிறது. இதன் அந்நேரத்தில் தக்குனு இருக்கும் மபுனியத்தன் மபுனியான நிலையில் தான் இருக்கும். நுரீது இன்னும் நாம் நாடுவோம். ஆரிஃப் அறிவதற்கு நாம் பிரியப்படுவோம் இல்லை நாடுவோம். ஃபி ஹாதத் தர்சி இந்த பாடத்தில் அறிவதற்கு நாம் நாடுவோம். அகுவால நிலைமைகளை பினாயிகா அதனுடைய மபுனியுடைய நிலைமைகளை இந்த பாடத்திலே அறிவதற்கு நாம் என்ன செய்வோம்? நாடுவோம். சரிங்களா? அகுவாலன்னு சொல்லுங்கள். இந்த ஃபேலுக்கு மஃபூலா வரும். அஜ்லி தாலிக்க இதன் காரணமாகத்தான் நான் தம்மலு நாம் சிந்திப்போம். அம்சீலத்தை உதாரணங்களை நாம் சிந்திப்போம். சலாசத்தல் ஊலா ஆரம்பம் 3 உதாரணங்களை இதன் காரணமாக ஆரம்பம் 3 உதாரணங்களை நாம் சிந்திப்போம். நரா எனவே நாம் பார்ப்போம். அஃபாலல் மாலியத்தை மாலியான ஃபேல்களை நாம் பார்ப்போம். ஃபீஹா அதிலே வகினும் அதுவாகிறது. இஸ்தத்த சார நசல இஸ்தத்த சார நசலவாகிறது. லம் எத்தசில் சேரவில்லை. வியாகிருகா செய்யும் எதுவும் அதனுடைய கடைசி சேரவில்லை. அலிஃப் சேர்ந்திருக்கா? இஸ்தத்தான் இருக்கா? இல்லை இஸ்தத்து வாவ் சேர்ந்திருக்கா? இல்லை தேத்துமாத்தும் தீத்துமா துண்ணன் அந்த லமீர்கள் சேர்ந்திருக்கா? இல்லை. அதான் சொல்கிறாங்க எதுவும் அதனுடைய கடைசி சேரவில்லை. நரா இன்னும் நாம் பார்ப்போம். அண்ணா ஆகிரகா நிச்சயமாக அதனுடைய கடைசியை நாம் பார்ப்போம். மஃப்தூகன் ஃபத்தக் செய்யப்பட்ட நிலையில் அதனுடைய கடைசியை நாம் பார்ப்போம். வலம் தத்தபாயினா நாம் பின்தொடர்ந்தால். ஃபலல் மாலியான ஃபேலை நாம் பின்தொடர்ந்தால் அல்லது அப்படிப்பட்ட. லம் எத்தசில் வியாகிரிகி செய்யும் எதுவும் அதனுடைய கடைசி சேரவில்லை. அப்படிப்பட்ட மாலியான ஃபேலை நாம் பின்தொடர்ந்தால். ஃபி ஐ தர்கீபி எந்த இணைப்புகளில் எதுவும் அதனுடைய கடைசி சேரவில்லை. அப்படிப்பட்ட மாலியான ஃபேல்களை நாம் பின்தொடர்ந்தோம் அப்படின்னா ராயினா நாம் பார்ப்போம். ஆகிரக அதனுடைய கடைசியை நாம் பார்ப்போம். மஃப்தூகன் ஃபத்தக் செய்யப்பட்ட நிலையில் தான் பார்ப்போம். அப்படி தானே எந்த லமீருமே சேராதனால அதனுடைய கடைசி எப்படி தான் பார்ப்போம்? ஃபத்தக் செய்யப்பட்ட நிலையில் தான் பார்ப்போம். அதான் சொல்கிறாரு. வைதா இங்கே பபித அளிக்க இதை கொண்டு தான் நஸ்தீவு நமக்கு முடியும். அந்நக்கூல கூறுவதற்கு முடியும். இன்னல் மாலிய நிச்சயமாக மாலியாகிறது. யுபுனா மபுனியாக்கப்படும். என்ன மபுனியாக்கப்படும்? அலல் ஃபத்தகின் மீது மபுனியாக்கப்படும். ஃபி ஹாதில் காலி இந்த நிலைமைகளில் ஃபத்தகின் மீது மபுனியாக்கப்படும். வைதா தம்மல்னா நாம் சிந்தித்தால். அம்சிலத்தை சலாசத்தை சாணியத்தை மூன்றாவது அதாவது 2வது 3 உதாரணங்களை நாம் சிந்தித்தால். ராயினா நாம் பார்ப்போம். அன்னல் அஃபால நிச்சயமாக ஃபேல்களை நாம் பார்ப்போம். என்ன ஃபேல? லாயிப சாஃபர தாயிப அப்படிங்கிற ஃபேலை நிச்சயமாக நாம் பார்ப்போம். அது திட்டமாக இத்தசல சேர்ந்திருக்கிறது. ஆகிர குள்ளி மின்கா அதனின்றும் ஒவ்வொன்றின் கடைசியிலும் சேர்ந்திருக்கிறது. வாவை கொண்டு சேர்ந்திருக்கிறது. ததுல்லு அறிவிக்கும் அழலா மீது. அன்னல் ஃபேல நிச்சயமாக ஃபேலின் மீது. பாருங்க இதை வாவை கொண்டு அதிலொன்று ஒவ்வொன்றின் கடைசி திட்டமாக சேர்ந்திருக்கிறது. நிச்சயமாக ததுல்லு அறிவிக்கிறது. அலா மீது. அன்னல் ஃபேல நிச்சயமாக ஃபேலின் மீது அறிவிக்கிறது. ஏன்னா சதுரு மின் ஜமாத்தின் துக்கூரி ஆண்பால் பன்மையினின்றும் வெளிப்பட்டு விட்டதே அப்படிப்பட்ட ஃபேலின் மீது அறிவிக்கிறது. ராயினா நாம் பார்ப்போம். ஜாலிக்கல் ஆகிற அதனுடைய கடைசியை நாம் பார்ப்போம். அதுமுமன் லம்மு செய்யப்பட்ட நிலையில். வளவ் அண்ணனா தத்தபாயினா குள்ள ஃபேலின் மாலியான ஃபேலின் ஒவ்வொன்றையும் நம்ம பின்தொடர்ந்தால் இத்தசலத் சேர்ந்திருக்கும். பிகி அதை கொண்டு சேர்ந்திருக்கும். வாவு ஜமாத்தி பன்மையுடைய வாவை கொண்டு சேர்ந்திருக்கும். ல வஜத்தை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம். ஆகிறதனுடைய கடைசியில் நாம் பெற்றுக்கொள்வோம் இல்லை கொண்டோம். மல்முமன் லம்மு செய்யப்பட்ட நிலையில் அதனுடைய கடைசியை நாம் பெற்றுக்கொண்டோம். ஃபைலு அதான் சொல்கிறாங்க. திட்டமாக பெற்றுக்கொண்டோங்கிறதுக்கு தான் இந்த லாம் சேர்ந்திருக்கு. தர்க்கீதுடைய லாம். புரிஞ்சிட்டிங்களா? வமின் தாளிக்க அதிலிருந்து தான் நாயலமு நாம் அறிவோம். அண்ணல் மாலியை நிச்சயமாக மாலியை நாம் இதிலிருந்து தான்
நிச்சயமாக மாலியை நாம் அறிவோம். யுபுனா மபுனியாக்கப்படும். அலல் லம்மி லம்மின் மீது மபுனியாக்கப்படும். இதன் அந்நேரத்தில் ஜா அல ஹதிகி சூரத்தி எப்போம்லாம் லம்மின் மீது மபுனின்னு சொல்கிறோமோ அப்போம்லாம் அந்நேரத்துலலாம் இந்த அமைப்பின் மீது வந்திருக்கும். ஏன்னா வஹீன அந்நேரத்தில் நல்லூர் நாம் பார்ப்போம். இல்லல் அஃபாலில் மாலியத்தி மாலியான ஃபேலின் பக்கம் நாம் பார்க்கும் நேரத்தில் ஃபி பக்கியத்தில் அம்சிலத்தி மிச்சமுள்ள உதாரணங்களில் மாலியான ஃபேலின் பக்கம் நாம் பார்க்கும் நேரத்தில் இல்லை சமயத்தில் நரா நாம் பார்ப்போம். அன்னகா நிச்சயமாக அதுவாகிறது. இத்தசலத் சேர்ந்துள்ளது மர்ரத்தன் ஒரு தடவை. பி தாயும் ஹர்ரிக்கத்தி ஹரக்கத் பெற்ற தாவை கொண்டு ஒரு தடவை சேர்ந்திருக்கிறது. மர்ரத்தன் ஒரு தடவை பி நூனை கொண்டு சேர்ந்துள்ளது. ததுல்லு அலா ஜமாத்தில் இனாசி நூனை கொண்டு எப்போ சேர்ந்திருக்குமோ அப்போ பெண்பால் பன்மையின் மீது அறிவிக்கும். துசம்மா பெயர் சொல்லப்படும். நூனு நிஸ்வதி பெண்பாலுடைய நூன் என்று சொல்லப்படும். ஓ உஹுரா பி காலிமத்தின் ஒஹுரா மற்றொரு தடவை பி காலிமத்தின் நான் என்ற வார்த்தையை கொண்டு மற்றொரு தடவை இருக்கும். என்ன அப்போ எப்படி இருக்கும்? அத்தாலத்து அல் ஃபாயிலின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நரா நாம் பார்ப்போம். ஆகிர குள்ளி ஃபாயிலின் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொரு ஃபாயிலின் கடைசியை நாம் பார்ப்போம். சாக்கினன் சுக்குன் பெற்ற நிலையில் நாம் பார்ப்போம். வலவ் அண்ணனா தத்தபாயினா நிச்சயமாக நாம் பின்தொடர்ந்தால் ஜமியல் அஃபாலில் மாலியத்தி மாலியான ஃபால்களில் அனைத்தையும் நாம் பின்தொடர்ந்தால் அல்லத்தி அப்படிப்பட்ட இத்தசலத்து சேர்ந்துள்ளதே. அவாஹிரகா பி தாயும் ஹர்ரிக்கத்தி ஹரக்கத் பெற்ற தேவை கொண்டு எதனுடைய கடைசிலாம் சேர்ந்திருக்குமோ அப்படிப்பட்ட மாலியான ஃபேலின் அனைத்தையும் நம்ம பின்தொடர்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன ஹரக்கத் பெற்ற தேவை கொண்டோ அல்லது நூனின் நிஸ்வத்தி பெண்பாலுடைய நூனை கொண்டோ தாளத்தோ அல்லது ஃபாயில் மீது அறிவிக்கக்கூடிய என்ன நாவை கொண்டோ என்னெல்லாம் சொல்லுவாங்க ஹரக்கத் பெற்ற தா அல்லது பெண்பாலுடைய நூன் அல்லது ஃபாயிலின் மீது அறிவிக்கக்கூடிய நா அப்படிங்கிறதுலாம் எதனுடைய கடைசி சேர்ந்திருக்குமோ அப்படிப்பட்ட மாலியான ஃபல அனைத்திலும் நாம் பின்தொடர்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை வஜத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். என்ன பெற்றுக்கொண்டோம்? அவாஹிரகா சாக்கினத்தன் சுக்குன் செய்யப்பட்ட நிலையில் தான் அதனுடைய கடைசி நான் பெற்றுக்கொண்டோம். ஃபால்னேலேருந்து பாருங்கள். என்ன இப்போ பாருங்கள் ஃபைலா ஃபைலு ஃபலத்தா ஃபால்னேலேருந்து பாருங்களேன். ஃபால்த்த ஃபால்த்துமா ஃபால்த்தும் ஃபால்த்துமா ஃபால்த்துனா ஃபால்னா அந்த லாம் எப்படி இருக்குது? சுக்குன் பெற்றிருக்கு. அதான் சொல்கிறாங்க. சுக்குன் பெற்றதாக அதனுடைய கடைசியை நாம் பெற்றுக்கொண்டோம். வமின் தாலிக்க இதிலிருந்துலாம் நாளமும் நாம் அறிவோம். அண்ணல் மாலிய நிச்சயமாக மாலியை இதிலிருந்து நாம் அறிவோம். யுபுனா மபுனியாக்கப்படும். சுக்குனின் மீது மபுனியாக்கப்படும். ஃபி ஹாதிகள் ஹாலத்தி இந்த நிலையில் சுக்குனின் மீது மபுனியாக்கப்படும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காயிதா பார்ப்போம் சரிங்களா. அல் காயிதத்து சட்டம். அல் ஃபேலுல் மாலியான ஃபேல் ஆகிறது. யுபுனா மபுனியாக்கப்படும். அலல் ஃபத்தகின் மீது மபுனியாக்கப்படும். இல்லா தசலத் பிஹி வாவுல் ஜமாத்தி பன்மையுடைய வாவ் அதை கொண்டு சேர்ந்தாலே தவிர ஃபத்தகின் மீது அதாவது மாலியான ஃபேல் ஆகிறது. ஃபத்தகின் மீது மபுனியாக்கப்படும் என்றாலும் எப்போ ஃபத்தகின் மீது மபுனியாக்கப்படும்னா எப்போ பன்மையுடைய வாவ் அதை கொண்டு சேர்ந்தாலே தவிரனா பன்மையுடைய வாவ் சேராட்டினாதான் ஃபத்தகின் மீது மபுடி. புரியுதுங்களா? பன்மையுடைய வாவ் சேர்ந்துட்டு அப்படின்னா ஃபைபுனா அலல் லம்மின் மீது மபுனியாக்கப்படும். சர்த்து ஜவாபு அவித்தசரத்து பிஹி தாவு ஹர்ரிக்கத்து அல்லது தே ஹரக்கத் பெற்ற தே அதை கொண்டு சேர்ந்தாலே தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. நூனு நிஸ்வா அல்லது பெண்பாலுடைய நூன் அல்லது நான் தாளத்து என்ன அதாவது அலா ஃபாயிலின் மீது அறிவிக்கக்கூடிய இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை பன்மையுடைய வாவ் அல்லது ஹரக்கத் பெற்ற தா அல்லது பெண்பாலுடைய நூன் அல்லது ஃபாயிலின் மீது அறிவிக்கக்கூடிய இதெல்லாம் சேராட்டினா தான் மாலியான ஃபல் ஃபத்தகின் மீது மபுனி. அப்படி பன்மையுடைய வாவு சேர்ந்தால் லம்மின் மீது மபுனி.
ஹரக்கத் பெற்ற தே சேர்ந்தா அல்லது பெண்பாலுடைய நூன் அல்லது ஃபாயிலின் மீது அறிவிக்கக்கூடிய நா சேர்ந்துச்சுன்னா ஃபைபுனா அல சுக்குனி சுக்குனின் மீது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். பாரக்கல்லா ஃபீல் மக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.